செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 12,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 12,000 நெல் மூட்டைகள் வைக்கப்பட்டிருந்தன. திடீரென்று பெய்த கோடை மழையில் நெல் மூட்டைகள் அனைத்தும் நனைந்து சேதமாகிவிட்டதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக அரசு நெல் மூட்டைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை வைத்துள்ளனர். 2000 நேற்று ஒரு நெல் விலை போயிருக்கு. இப்போ இன்னைக்கு அந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சதுக்கு அப்புறம் 1200 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ஒரு மூட்டைக்கு 800 ரூபா, கிட்டத்தட்ட 50 மூட்டை கையிட்டு 40,000 ரூபா நஷ்டம். இப்போ அந்த நஷ்டஈடு யார் தர போகிறாங்க? இப்போ வந்து இந்த செஞ்சு கமிட்டி தருமா இல்லை முதலமைச்சர் தருவா? யார் தருவா? ஒரு யூரியா மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா 500 ரூபா விற்கிது. அப்போ மொத்தம் வந்து கணக்கு பண்ணி பாருங்கள். விவசாயி வந்து 40 மூட்டை விலை வைக்கிறதுக்கு அவன் 40,000 ரூபா செலவு பண்ணுறான். இப்போ இதுமாரி குறைச்சாங்கன்னா அவன் நஷ்டத்தில் போய் சாவத்தான் போன வச்சு வேறு வழி கிடையாது. அதனால் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கால அடிப்படையில் வந்து இதுக்கு தீவிரமாக வந்து வியாபாரி நெல்லை வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடிய நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அடுக்கணும்னு சொல்லிட்டு மிக தாழ்மையுடன் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்லேருந்து பார்த்தா போதுமான அளவுக்கு மழை வரும்போது தரவே தரல. மொத்தமாக போனால் குடோனில் பூரா வேலைலாம் இருக்குது. மொத்தமே விவசாயம் மொத்த நெல்லில் நனையுது மழையில். ஆனால் டோட்டல் பார்த்து வந்து பார்த்தா மொத்த நெல்லில் வியாபாரம் தான் உள்ளுக்குது. ஒரு மாதிரி எடுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க எடுத்துருந்தாக்கா நாங்கள்லாம் உள்ள அடிக்கிருப்போம். இப்போ நன்றி போச்சுப்பா. யார் 5 பேர் பர்த்டே கொடுக்குறாங்க. யார் பர்த்டேக்கு தாங்க பரவே தேவையில்லை. ஒரு சில கொடுத்தாங்க தேவையில்லை. அதுக்கு எனவே இதுக்கு வந்து கவர்மெண்ட் இல்லை முதலமைச்சரோ இல்லை கலெக்டரோ இல்லை யாரோ பொறுப்பேற்று விவசாயிக்கு நன்றி தர கேட்டுக்கொள்கிறாங்க.